Hi friends, வணக்கம் and welcome back to the channel. 7-day சேலஞ்சிங்கில் இன்றைக்கி வந்து 4th டே. இன்றைக்கி தூங்காமல் இருந்து என்ன வேலை செய்ய போகிறேன்னா, இந்த மாதிரி இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அது எல்லாமே தீர்ந்துருக்கு. இப்போ வந்து அந்த பாட்டிலில் தான் எல்லாமே போட்டு வச்சுருந்தேன். இப்போ பார்த்தா அதில் எல்லாமே காலியாக இருக்குது. ஸோ அவசரமாக உரிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. காலையில் பையனுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்து விடணும். அதே மாதிரி இது எல்லாமே அர்ஜென்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து தீர்ந்து போச்சு. ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியை வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். நான் அதில் நிறைய மண் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நேரம் ஊறினா மண் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால். அதே மாதிரி வந்து சின்ன வெங்காயத்தையுமே தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்படி போட்டு வச்சா உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது, கண்ணும் எரியாது. ஸோ அதனால் அதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து அந்த பாட்டிலில் எவ்வளோ நிறையுமோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து உரித்து வைக்கிறேன். இப்போ வந்து அந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்ட அந்த இதிலே வந்து நான் வந்து பூண்டையுமே போட்டு வச்சுட்டேன். அது வந்து ஊறினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பச்சை மிளகா மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது, பாக்கி எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ அந்த பச்சை மிளகா டப்பா வந்து காலி பண்ணிவிட்டு இப்போ வந்து அதையுமே நான் வந்து ஃபில் பண்ணுறேன். அதே மாதிரி கடையில் வாங்கிட்டு வந்த கொஞ்சம் காய்கறி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த கருவேப்பிலை அதையுமே நான் வந்து உரித்து பாட்டிலில் போட்டு வைக்கிறேன். கருவேப்பிலை வந்து நான் கழுவுறது கிடையாது. கழுவி அதே மாதிரி துடைக்கும்போது அது வந்து ஒரு மாதிரி கசங்கி போயிடுது. அதனால் நான் வந்து அப்படியே உரித்து போட்டுட்டு நம்ம வந்து சமையல் பண்ணும்போது எடுப்போம் இல்லையா, அந்த டைமில் மட்டும் நான் வாஷ் பண்ணிக்குவேன். ஸோ வந்து கருவேப்பிலையெல்லாம் போட்டு வச்சாச்சு. மீதி இருக்குது, அதை வந்து அப்படியே பிளாஸ்டிக் கவரில் கட்டி வச்சிடலான்ட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ வந்து பச்சை மிளகாவையும் அந்த காம்பு மட்டும் கிள்ளிட்டு அதையுமே பாட்டிலில் நிறச்சாச்சு. அந்த டைமில் வந்து இப்போ அந்த பூண்டும் அதே மாதிரி இஞ்சி வந்து தண்ணியில் ஊறி இருக்கும் இல்லையா, அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் எடுத்து நமக்கு சுத்தம் பண்ணுறக்கு. இனி வந்து பூண்டை வந்து அதே மாதிரி உரித்து நான் வந்து பாட்டிலில் போட்டு வைக்க போகிறேன். நான் வந்து 2-3 பூண்டு எடுத்து வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் வந்து அந்த பாட்டில் ஃபில் ஆகலை. ஸோ வேறு கொஞ்சம் பூண்டு எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சாச்சு. இனி அது வந்து ஊறி வர்றதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டே போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணியில் இஞ்சி போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப சீக்கிரமாக வீட்டில் காலி ஆயிரும். ஏன்னா டெய்லியுமே இது 2 மஸ்ட்டாக வேணும் எல்லா குழம்புக்குமே. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. அந்த பாட்டில் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இனி வந்து அடுத்தது நம்ம வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் அப்படியே இருக்குது, பையிலேயே இருக்குது. ஸோ அது எல்லாமே எடுத்து வச்சிடலான்ட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா காய்கறிகள் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து பீன்ஸை மட்டும் தனியாக எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து நேற்று நம்ம தைச்சோம் இல்லையா, அந்த பேக் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணலான்ட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நிறையா பேகு தைச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணி அதில் போட்டு வைக்கிறேன். நிறையா பேக் இருக்கனால ஒவ்வொரு காய்கறியும் போடுறதுக்குமே ரொம்ப வசதியாக இருக்குது. இப்போ வந்து கொத்தவரங்காவும் அதே பீன்ஸ் கூடயே நான் போட்டு வைக்கிறேன். ஏன்னா எல்லாமே நீளமாக இருக்குது. அதுவும் இல்லை, இது வந்து கொஞ்சமாக இருந்தனால அதில் கொஞ்சம் இடம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ பீன்ஸ் கூட போட்டாச்சு. அதுக்கப்புறமா இப்போ தக்காளி எல்லாம் வந்து அந்த பிளாஸ்டிக் கவர்லேருந்து எடுத்து இந்த மாதிரி பையில் போட்டு வச்சிட்ருக்கேன். அந்த நீளமாக இருக்கிற கையில் வந்து புடலங்காய், அதே மாதிரி நீளமாக இருக்கிற கத்திரிக்காய் கிடைக்கும். ஸோ அதையுமே நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து எல்லா காய்கறியுமே தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு பேக்கில் போட்டாச்சு. இனி வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். அடுத்த வேலை என்னென்னா, கொஞ்சம் வெந்தயம் அதே மாதிரி மிளகுமே கொஞ்சம் பொடிச்சு வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இப்போ வெந்தயத்தை போட்டு நல்லா வறுக்கிறேன். நான் வந்து மண் சட்டியில் தான் வறுக்கிறேன். ஸோ அதனால் வந்து கரெக்டாக ஈவனாக சூடு வரும். அதே மாதிரி ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 10 நிமிஷமாக இந்த மாதிரி வறுத்தப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வந்து அதை மாற்றிட்டேன் வேறு ஒரு இதில். அதுக்கப்புறமா அந்த சட்டி வந்து நல்லா சூடாக இருந்துச்சு. ஸோ அந்த சூடுலேயே வந்துட்டு நம்ம வந்து மிளகை போட்டு வறுக்க போகிறேன். மிளகு வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வறுத்துட்ருக்கும்போதே நல்ல வாசமாக வரும். அந்த டைமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் வந்து ஃபஸ்ட்டு மிளகை தான் அரைக்க போகிறேன். அதுக்காக மிக்ஸி ஜார் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன்.
மிளகு வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பாட்டிலில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த பாட்டில் ஃபில் ஆனதுக்கப்புறமா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த இதை வந்து ஃபுல்லாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். மிளகு வந்து இப்படி பொடிச்சு வைக்கிறனால நமக்கு வந்து முட்டை வந்து ஆம்லேட் எல்லாம் போடும்போது அதுக்கு மேலே போட்டுக்கலாம். இல்லைன்னா ரசத்துக்குமே நம்ம வந்து சீக்கிரமாக போடுறதுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து அது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து வெந்தயமே இதே மாதிரி பொடி பண்ணியாச்சு. அதையுமே நான் வந்து இப்போது ஃபில் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வேலை அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 2:30 அந்த டைமில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல அந்த டைமு. இப்போ வந்து கரெக்டாக ஒரு 4:30 ஆக போகுது. அதுக்குள்ளே வந்து நம்மளோட வேலை எல்லாமே முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி தூங்காமல் அதே மாதிரி பாசிட்டிவாக இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் செய்ய முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாரையும் பார்க்குறேன். அதுவரை எல்லாருக்கும் பாய்.